சரி விடு, நாளைக்கு போட்டுக்கலாம் விடு. இனி நாளைக்கு ஒரு நேரம் ஆஸ்பத்திரிக்கு வரணும் தடுப்பூசி போடுறதுக்கு. இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு போட்டுக்கலாம். தமிழ் நீ என்ன சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்க. சும்மா சும்மா நொட்டுனவ. வேலை பார்த்து புள்ள மீனா குட்டி. நீ எங்கடி போயிருந்த? அது நான் உன்கிட்ட காலையில என்ன சொன்னேன்? பிள்ளைக்கு தடுப்பூசி போட போணும். சீக்கிரம் வான்னு சொன்னேனா சொல்லலையா? 10 நிமிஷத்துல வந்துட்டு போயிட்டு எங்கடி போற நீ? ஐயோ அவளை திட்டாத. அவளை கெடுக்கல நீனா. அவளை திட்டவே விட மாட்டேங்க நீ. மொத இருந்தவளுக்கு செல்லம் கொடுத்து தூக்கி தூக்கி உள்ள வச்சுக்கிட்டே. அவ என்னன்னா இப்ப வரேன்னு போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்தா. பச்சை பிள்ளை திட்டுக்கிட்டே இருப்பா. ஏறத பிள்ளை கூப்பிடுது பாருடி. என்னம்மா? என்ன பாட்டி திட்டுதாங்களோ? பாட்டியா? எனக்கு இன்னும் 16 வயசு ஆகுது. எனக்கு இப்ப 19 ஆகுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? டி மீனா. என்னடி செம்பகவல்லி? நீ பாட்டி ஆயிட்டடி. யாருக்கும் இதே வெடிச்சமா இருந்தது. எனக்கு தான். யாம்டி? இப்போ ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் முன்னாடி தான் ஒரு பையன் Facebookல ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ப்ரப்போஸ் பண்ணிருக்கானா? வெரி பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கண்ணு அழகா இருக்குது. உங்க காது அழகா இருக்குன்னு பக்கம் பக்கமா எழுதி அனுப்பியிருந்தானே. இவ கண்ணு தனியா காது தனியா போட்டோ எடுத்து போட்டா அப்படிதான் மட்டும் தெரியும். அதேண்டி டிபில உன் கண்ணை மட்டும் வச்சிருக்க. நான் கண்ணு அழகி. ஆனா நீ பாட்டினா உங்களுக்கு தெரியாம போயிருத. அவன் சொல்லுது சேதனட்டி. எப்ப பார்த்தாலும் டிபில காது கண்ணு மூக்க மட்டும் வைக்க. அவனும் ஏதோ பியூட்டி நினைச்சு உனக்கு மெசேஜ் பண்ணுதானுங்க. ஆனா நீ பாட்டின்னு அவனுக்கு தெரியாத. சரி சரி விடு விடு விடு. பாட்டி ஐட்டம் ஒன்னும் பண்ண முடியாது. என்னோட ரொம்ப முத்தவ தமிழ். அதுக்கப்புறம் நீ, அதுக்கப்புறம் மீனாகுட்டி, அதுக்கப்புறம் தானே நான் மட்டும் முறைய பாட்டி ஆயிட்டேன். கல்யாணம் ஒரே மாசத்துல. என்ன ஆண்டி பாக்க அவ எப்படி சொல்றா பத்தியா? அவ உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிச பிடிக்கல, எனக்கு சரிச பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு. சரிட்டு விடுட்டி. அவ ஒன்னேதான் பாட்டின்னு கூப்பிடுதா. அவ அம்மன்ல கூப்பிட்டா. பார்த்தல்ல, இப்ப என்ன கூட அம்மன் தான் கூப்பிடுவா. வேணாலும் பாரு. செல்லக்குட்டி மங்க வாமா. போமா உங்க பாட்டி கிட்ட போமா. சரி சரி ஒரு பேச்சு உட்காந்துட்டு இந்த இந்த ஆன்டி கிட்ட போமா. சிரிப்பு பத்தியா பயவல்லைக்கு. போமா அந்த ஆன்டி கிட்ட போமா. வா இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. என்னம்மா பாட்டி? எப்படி நாங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கலையா? பச்சை பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் முட்டி. சொல்லி கொடுக்காம எப்படி தெரியும்? நம்ம வீட்டு பயவில் தாண்டி சொல்லி கொடுத்துருக்கு. உங்களெல்லாம் அம்மான்னு சொல்லி கொடுத்துருக்கு பாத்துக்க. என்னைய பாட்டி. சரி சார். தாத்தா. சபா கண்ண கட்டுதே. நீ இப்பதானே பொம்பளை பிள்ளை கடி போட்டுட்டு இருக்க. நான் இல்ல குமாரி. என்னோட மூத்தவ இப்பதான் குழந்தை பத்துக்கிறதுக்கே பிளான போடுதா. நான் பாட்டியா? நான் இதை ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கலனாலும் அதுதானே உண்மை. சொல்ல மாட்டாங்க வாட்டு. சொல்ல மாட்டாங்க வா. பாட்டின்னு அவனுக்கு வர கோத்த பாரு. வந்துட்டேன்டா. அப்புறமா பேசுறியா? யாரும் இல்லாத நேரம் பேசுன. சில நேரம் யாரும் இல்லைன்னா சிக்னல் கொடுக்க. வந்துட்டேன். சரி அப்படி பார்க்காதடி. எனக்கு என்னமோ பண்ணுது. சரி சரி பார்த்து பொண்ணு. துணைக்கு வரீங்களா? வரணும்னு ஆசையா இருக்கு. துணைக்கு வரட்டா?
போக வேண்டாம். இல்ல நான் போறேன். வேண்டாம். நான் போறேன். வேண்டாம். ஏன்? அது வந்து அது இல்ல போக வேண்டாம். ஏன் திடீர்னு நான் போறேன்? இல்ல பரவாயில்ல. வீட்டுல எல்லாரும் பாப்பாங்க. இல்ல சொல்றேன் போக வேண்டாம். நான் போறேன். சொல்றேன்ல. திரும்ப ஏன்? இல்ல திரும்பி நெல்லைன்னு. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்கு திரும்பன்னு கோவப்பட்டீங்க? அது ஒண்ணு இல்ல. உண்மை சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல. அப்படின்னா ஒண்ணு இல்ல. இல்லடி சாரி. சாரினா? இப்ப என்ன? ஆமா எனக்கு புரியல. ஆமா பார்த்தேன். நீங்களா? ஆமா நான் என்ன பெரிய மகானா? இனிமேல் என் முகத்திலே முழிக்க கூடாது சொல்லிட்டேன். கோவப்படாத. ஏன் பார்க்க போக்கலாம். திருட்டுத்தனமா இல்ல. தேர்வழி இப்படி சொல்லிட்டா. தேர்வழி நில்லு. ஹாய் நில்லு. பாட்டி, அப்பா, அம்மா. தமிழே, என்ன அன்னக்கிளி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன் பையன் வரலையா? இல்ல, அவனெல்லாம் வெளியில கொண்டு வரதில்ல. இன்ஃபெக்ஷன் ஆயிரும்ல, அதான் அத்தை மாமா பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா அப்பாலாம் எங்க? அம்மா எல்லாரும் பிள்ளைக்கு தடுப்பூசி போட போனாங்க. அப்பா இங்க தான் நின்னாரு. பாட்டி இங்க தான் இருக்காங்க. இது கூப்பிடுது. இல்ல பரவாயில்ல, நீ பாடி. உடனே கிளம்பிடுவியான்னு? ஏன் அப்படி கேக்குற? இல்ல இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. படிச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தேன். நீ முத படிக்கிற வேலையை பாரு, அப்புறமா பேசிக்கலாம். தமிழ் என்னங்க? ஏங்க என்னாச்சு? ஏன் அப்படி சொன்ன? இப்ப அவளுக்கு தேவை படிப்பு தானே, அதான் சொன்னேன். இருந்தாலும் நீ பேசின விதம் நல்லா இல்ல. அவ அக்காங்க, நான் எப்படி தப்பா பேசுவேன்? ஏன் கஷ்டப்பட்டவங்க பேசவே கூடாதா என்ன? ஒரு வார்த்தை பேசு, குறைஞ்சிட மாட்டேன். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது படிப்புக்கு? இன்னும் ஒரு வருஷம் தான், அப்புறம் வேலைக்கு போயிருவேன். அந்த அசோக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவனெல்லாம் வந்தா நாய் அடிச்சு வட்ட மாதிரி விரட்டு. இனிலாம் அவனுக்கு இறக்கப்பட்டு அவன் பின்னாடி போயிடாத. தமிழ் வா உள்ள போலாம். ஆறுதலா 4 வார்த்தை பேச முடிஞ்சா பேசு. பழச ஞாபகப்படுத்த மாதிரி எதுவும் பேசாத. இல்லங்க, அவளுக்கு நான் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க யாரும் நம்மளோட முட்டாள்லாம் கிடையாது. நம்ம அட்வைஸ் பண்ற அளவுக்கு புரியுதா? சரிக்கா, நான் பாட்டியை பார்த்துட்டு போறேன். சரிம்மா. வாங்க 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 மாப்பிள்ள வாங்க. வாமா உள்ள வா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஏமா பேரனத்துக்கிட்டு வரலையா? இல்லப்பா, வெளியில சாயங்காலம் போல கொண்டு போண்டான்னு அத்தை சொல்லிட்டாங்க. அதான் அவனை கொண்டுட்டு வரல. இல்லப்பா, நான் மட்டும் வந்து பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். பாட்டி தாத்தா மாமா எல்லாரையும் பார்க்கணும் போல இருந்தது, அதான். அக்காட்ட பேசுனியாமா? இப்பதான்ப்பா பேசுனேன். அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் பேசு. சரிங்கப்பா. தமிழே வா. அம்மா. என்ன பிள்ளை தூக்கிட்டு வரலையா? வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்க மாப்பிள்ள. பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, வந்தாலும் சரப்படுத்துவான். அத்தை வேற நான் பாத்துக்கிட்டேன், நீ போய் பாத்துட்டு வான்னு சொல்லிட்டாங்க. காலேஜுக்கு வேற போகணும்லாமா, அதான். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அம்மாப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா மாப்பிள்ள? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. இவதான் உங்களை எல்லாம் பாக்கணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி இருங்க, நான் சமையல் வேலையெல்லாம் பாக்குறேன். ஐயா அம்மா வேண்டாம், வரவழில சாப்பிட்டுட்டு தாமா வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாமல போவாங்க? இல்லம்மா, வரும்போதுதான் பர்கர் அதுன்னு சாப்பிட்டேன், வயிறு நிறைஞ்சு போச்சு. சரிம்மா சரிம்மா. இல்ல நீங்க சமையல் வேலைன்னா ஆரம்பிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாப்பிட்டுட்டே போறோம். மாப்பிள்ளதான் சரியா சொல்றாவ. இருங்க நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். ஐயா அத்தை மெதுவாவே பண்ணுங்க அத்தை, ஒன்னும் அவசரம் இல்ல. இல்ல இருக்கத வச்சு கொடுங்க போதும்.
சாப்பிட்டதுக்கு இல்ல இட்லி மாவு இருக்கு, சாம்பார் வச்சு கொடுக்குறேன், நல்லா இருக்கும். சாப்பிடுவாங்கன்னு தெரியல, நீங்க கேட்க. ஏமா இட்லி சாம்பார் இருக்கு, சாப்பிடுறியா? சரிங்கப்பா, சாப்பிடுறேன்ப்பா. சாப்பிடுறேன்னு சொல்லிட்டா, நீங்க ரெடி பண்ணுங்க. சரிங்க சதீஷ். மாப்பிள்ளைக்கு ஒரு சேரை கொண்டு போடுங்க. ஐயோ அதே மறந்து போச்சு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நான் அந்த திண்ணையிலே உட்காருறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நீங்க படிங்க. ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ இப்பவும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பா. காலேஜுக்கு அக்கா என்ன போறா? நம்ம தென்னரசு தான் கூட்டிட்டு போவான். தென்னரசு மாமா தான் கூட்டிட்டு போறாரா? ஆமாம்மா, நல்லா படிப்பா. அவதான் கிளாஸ்லயே நிறைய மெடல்லாம் வாங்கியிருக்கா. அப்படியா? அக்கா சொல்லவே இல்ல. அதான் சொன்னேன், அரை மணி நேரம் கழிச்சு படிச்சு முடிச்சுட்டு வரேன்னு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ங்க. தேங்க்ஸ். இன்னும் நீங்க நிறைய சாதனைகள் பண்ணணும், நிறைய மெடல் வாங்கணும். உங்க தங்கச்சி எதுலயும் குறைஞ்சவா இல்ல, அவளும் நிறைய மெடல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கா. அப்படியாமா? ஆமாமாமா, போன வாரம் கூட ஒரு மெடல் வாங்கிட்டு வந்தா. படிப்புங்கிறது உங்க வீட்டு பிள்ளைங்க ரத்தத்திலே ஊறி போனது. அதான் அன்னைக்கு எல்லாருமே ஒண்ணு போல படிப்புல புலியா இருக்காங்க. இவங்க அவார்டு வாங்குறதெல்லாம் பார்த்து நம்ம ஆச்சரியப்படலாமா? பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மா மாதிரி புத்திசாலி. இப்ப யார புத்திசாலின்னு சொன்னீங்க? என் பொண்டாட்டிதான் ரொம்ப புத்திசாலி பாத்துக்கங்க. அதான் எனக்கு தெரியுமே மாமா, அதே மாதிரி ஒரு புத்திசாலியான உலகத்துல பார்க்க முடியுமா? இது வஞ்ச புகழ் சனிலாம் இல்லையே. அத்தா இல்ல மாப்ள, சும்மா கேட்டேன். அவ அப்படிதான். சரி மாப்ள, உட்காருங்க. சரி நீங்க உட்காருங்க, நான் இட்லி வச்சுட்டு வரேன். அக்கா சாம்பார் நான் வைக்கிறேன். ஆமாமா, சாம்பார் நீ வச்சதா கொஞ்சம் நல்லா இருக்கும். வா. சட்னி தேங்காய் இல்ல. அத்தை சட்னி வச்சிடாதீங்க, எனக்கு சட்னி பிடிக்காது, சாம்பார் மட்டும் போதும். நம்ம வீட்டுக்கு ஏத்த மாப்ள. அத்தை 2 இட்லி போதும், அதுக்கு மேல வேண்டாம். செம்பவலியா வைக்கிற அவதான் திங்க முடியும். மீனா, உன்னை பத்தி பெருமையா சொன்னமட்டி. அம்மா குட்டி பிள்ளைல எல்லாம் எங்கம்மா? தடுப்பூசி போடுறதுக்கு கொண்டு போனோம், அங்க ஆஸ்பத்திரியே பூட்டிட்டாவ. அத கொண்டு வந்துட்டு இருந்தான் அவன். விக்கி, தரணி, நம்ம டேனியில விக்ரமே, அப்புறம் எல்லாரும் அங்க நின்னுட்டு இருந்தானுவ. அவன் ஜெயராஜ் எல்லாரும் புள்ளைய தாங்க நாங்க பாத்துக்கிட்டோம், வீட்டுல போய் வேலையை பாருங்க நானுவ. அத கொடுத்துட்டு இப்பதான் வாரேன். மாமாலாம் எங்க உட்காந்துருக்காங்க? அதான் அந்த தென்னை மத்திக்கிறத உட்காந்துருப்பானுவ. வேற போக்கடல. இந்த வீடு சின்னதா இருக்கலாமா, அங்கதான் இருப்பானுவேன். வீடு சின்னதா போனாலும் பக்கத்துக்காரங்க தென்னந்தோப்பு பக்கத்துல இருந்தாலும் சரியா போச்சு. அவன் அங்கதான் கிடப்பானு பாத்துக்க. சரிப்பா, நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? சரிம்மா, நீ மாமா மாதிரிலாம் பாத்துட்டு வா, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறோம். சரிங்கப்பா. உனக்கு கஷ்டமாலாம் இல்லல்ல? என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தமிழ்மொழி, எனக்கு எந்த குறையும் இல்ல. இருந்தாலும் அந்த அசோக் இப்பெல்லாம் பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ வேணா மறந்துருக்கா, என்னால மறக்க முடியல. அவனை பார்த்தாலே நீ எங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை முட்டி முட்டி உள்ள தள்ள வேண்டியதானே? இப்ப எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் கோர்ட்டு கேஸ்னு போனா திரும்ப திரும்ப எங்க ரெண்டத்தையும் இணைச்சு வச்சு பேசுவாங்க. அது எதுக்கு? இருந்தாலும் நீ அவனால விடாதக்கா, எனக்கு அப்படி கோவம் பத்திக்கிட்டு வருது. இருந்தாலும் நீ அசோக்க தேர்ந்தெடுத்துக்கவே கூடாதுக்கா. அவன் அப்படிதானே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அங்க வாழ்ந்திருக்கவே கூடாது. அவன் தப்பு பண்ணாலும் தெரிஞ்சுக்கல, நீ முதல்ல வெளியில வந்திருக்க வேண்டியதானே. இனி உங்க வாழ்க்கைக்கு என்னக்கா இருக்குது? அக்கா, நீ உனக்கு 2வது வாழ்க்கை அமைச்சுக்கணும்னா இத பத்தி பேச வேண்டாமே. அக்கா அதுல எந்த தப்பும் இல்லக்கா. இப்ப அத பத்தி பேச வேண்டாமே, நான் படிக்கணும். இருந்தாலும் ஒரு துணை வேணும் தானக்கா. நான் வேணா வீட்டுல இருக்கவங்கிட்ட பேசட்டுமாக்கா? அப்பா கிட்ட வேணா சொல்லட்டுமா? ஐயோ இல்ல தமிழே, நம்ம படிப்பு பத்தி பேசலாமே. அக்கா என் கூட படிச்ச ஒரு பையன் இருக்கா, நல்ல பையன்க்கா. அவனும் பொண்ணுதான் பாத்துட்டு இருக்கான். அவன்கிட்ட வேணா பேசட்டுமா? அவன் ரொம்ப நல்ல பையன்க்கா. ஐயோ தமிழே, இத பத்தி பேச வேண்டாமே. நீ ஊன்னு சொல்லுக்கா, நான் அவன்கிட்ட பேசிட்டு அவனை மறுபடியும் நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கேட்க சொல்றேன். இது என்னக்கா இருக்குது? நீ எத்தனை நாளைக்கு தனியா இருக்க முடியும்? ஹஸ்பண்டோட வாழ்றதக்கா நல்ல வாழ்க்கை. இங்க பாரு, என் ஹஸ்பண்ட் எல்லாம் பாரு என்னை எப்படி பாத்துக்கிட்டாரு. இப்ப என் பையன் இருக்கான், நானா பாத்துக்கிட்டேன். எல்லாமே என் ஹஸ்பண்டே பாத்துக்கிடுவாரு. எனக்கு ஒண்ணுன்னா அவர் தான் பாப்பாரு. காலேஜ்ல வந்து கூப்பிட வருவாரு. இப்படி நமக்குன்னு ஒருத்தர் இருந்தாதானக்கா நல்லா இருக்கும். இன்னொன்னு, நம்ம பேச, சிரிக்க, சந்தோஷப்பட, நம்ம உணர்வுகளை பகிர்ந்துக்க ஒரு ஆண் துணை தேவைதானக்கா. எனக்கு எந்த துணையும் வேண்டாம். அக்கா நீ அசோக்க பார்த்துட்டு வெறுப்புல நீ அப்படி சொல்ற. இங்க அசோக்க மாதிரி 1-2 பேர் தான், ஆனா இங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்கக்கா. வேணா என் ஹஸ்பண்ட சொல்லி ஒரு நல்ல இடத்த பார்க்க சொல்லட்டுமாக்கா? தமிழே, இத பத்தி பேச வேண்டாமே. சரிக்கா, நீ யோசித்து சொல்லு. சரியா? சரிக்கா, நல்லா படி. சரிக்கா, நான் என் ஹஸ்பண்ட சொல்லி உனக்கு ஒரு போன் வாங்கி தர சொல்றேன். இல்ல, இப்ப எனக்கு போன் தேவைப்படாது. சரி, அப்ப உனக்கு எப்போ வேணுமோ சொல்லி நான் வாங்கி கொடுக்கேன். கொஞ்சம் பணம் வந்ததே, அதான் நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதான்
கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ம், ஆமா. சரி, நான் உள்ள போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். சரி. மாமா. என்ன நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் மாமா. சரி. சரிங்க மாமா, நான் மத்த மாமா எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த தென்னை மரத்துக்கிட்ட இருந்தாங்கம்மா. சரிங்க மாமா. கிளி, சொல்லுங்க மாமா. நான் பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காதேன்னு, படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. நான் ஏதோ கோத்துல இல்ல மாமா, ஒண்ணு இல்ல மாமா, நான் படிக்கேன் மாமா. இல்ல, நான் கோத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டேன். என் காதுல விழல மாமா. சாரி, நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. நீயும் இப்படிதானே அசோக வெறுப்பேற்றதுக்கு சொல்லியிருப்பானே. நானும் கோபத்தை காட்டுறதுக்கு தான் என்ன வேணா புருஷன்னு சொல்லிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதே தானே நீனும் அசோக்கிட்ட பண்ணுன. இப்பதான் அம்மா எனக்கு புரிய வச்சாங்க. தப்புதான், ஒரு பொண்ணு மனசு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டேன். சாரி என்ன கிளி. ஐயா பரவாயில்லைங்க மாமா, நான் படிக்கிறேன். சரி, வழக்கம் போல நானே காலேஜுக்கு கூட்டிட்டு போறேன். இல்லைங்க மாமா, அப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த கிளி, சொல்லுங்க மாமா. இப்பவும் போல என்கிட்ட இரு. சரிங்க மாமா. இப்போ கூட அதை வேதனைப்பட்டதுன்னு சொல்றேன். இல்ல மாமா, பயமா இருக்கு மாமா. பயமா இருக்கா? மறுபடியும் அவமானப்படுறதுக்கு பயமா இருக்கு மாமா. சாரி சாரி என்ன கிளி. பரவாயில்ல மாமா. இங்க பாரு, நான் தான் காலேஜுக்கு கூட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு வருவேன். நீ இப்போ போல என் கையை பிடிச்சிட்டு என் அக்கா பொண்ணா என் கையை பிடிச்சுக்கிட்டு வரணும். சரிங்க மாமா. எப்பவும் போல. சரிங்க மாமா. எதை நினைச்சும் வருத்தப்பட மாட்டிய? இல்ல மாமா. உன் கண்ணில் கண்ணீர் வரத பார்த்தா எங்க அக்காவே அழுத மாதிரி இருக்கு. இல்ல மாமா, நான் படிச்சுட்டா இருக்கேன். உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. மாமா, உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. என்ன புதுசா கோவம்லாம் ஆகுது? நீங்க இப்படிப்பட்டவரை சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டா எல்லாரையும் பார்க்க தோணாது, மனசுக்கு பிடிச்சவதான் பார்க்க தோணும். ஆனாலும் தப்பு தானே. அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தப்புன்னு இப்ப கூட உங்களால ஏத்துக்க முடியல. சும்மா சும்மா பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்காதடி. சும்மா வீம்பு நிக்கன்னு எனக்கும் தெரியும். இங்க பாரு, முடியாது. நல்லா இருக்கு, உண்மையதான் சொல்லு, நல்லா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கோவத்தை கிளப்பிடக்கூடாது. ஆமா, கோபப்பட்டாங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நான் உன் மேல காதலா இருக்கேன். உங்களை அடிச்சிருவேன். கிட்ட வந்தா கெட்டி அணைச்சிருவேன். நிஜமா, கிட்ட வந்தா கெட்டி அணைச்சு விடவே மாட்டேன். என்ன? நிஜமா தான் சொல்றேன். எனக்கு கோவம் வந்துரும். ஆமா, அதான் திரும்பி என்ன பாரு, தெரியும். என்ன 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 தெரியும்? நான் பார்க்கணுங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்த. ஆமா, இவங்க பாக்கறேன்னு நின்னுட்டு இருந்தேன். ஆமா, என்ன விடுங்க சொல்லிட்டேன். விடணுமா? நான் உன்னை பார்க்கணும் யார் இல்ல இடத்துக்கு வந்தேன். அப்படிலாம் இல்லையே. நான் அப்படிதான் வந்தேன். நான் போறேன். இப்போ இந்த டயத்துக்கு யாருங்க வரமாட்டாங்க. சும்மா இருங்க. இப்போ இங்க யாரும் வரமாட்டாங்கடி. வீட்டுக்கு போனா பார்க்க கூட முடியாது. தோட்டக்காடு யாரும் இல்ல. அதுக்கு நான் மறுபடியும் பார்க்கணும். விளையாடாதீங்க சொல்லிட்டேன். திரும்ப வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கு வேணும்டி. சும்மா இருங்க. என்ன பார்த்தா பாவமா இருக்கா? ரொம்ப பாவம் இல்ல? வீட்டுக்கு போக வேணாம். இன்னைக்கு இங்கேயே இப்படியே
அதே பக்கத்து வீட்டுக்குள்ளது. என்னம்மா? அது வேண்டாம், பிடிக்காம விளையாடுங்க. ஆமா, பொண்ணு தெரியுங்க. ஐயோ அண்ணே தோட்டத்துல நின்னா. ஐயோ அண்ணே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான்னு போயிருக்கான். ஆமா சாப்பிடலையாமா? என்னடா சொல்றான்? பொண்ணு தெரியுதுக்கு இப்ப தோட்டத்துக்கு போனா? அந்த கருவலை மரத்துல வெட்டியாச்சுல்ல? வெட்டியாச்சுமா. அப்ப எங்க போயிருக்கான்? தோட்டமா? அது தோடம் இல்லம்மா, தோட்டம் இல்ல, வேற எங்கயாவது நிப்போம். ஏமா தமிழே, அத்தா தமிழக்கங்க இல்ல, எங்க போயிருக்கா? அவில செம்பலக்கா வெயில ஆயிக்கு போயிட்டாருன்னு போனாவ. அப்படியே அவ தேன்மொழி. ஐயோ போச்சுது. ஏதாவது சமாளி. அதெல்லாம் நான் போய் சொன்னா அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது சொல்லி சமாளி. அம்மா அவ தேன்மொழி எங்கம்மா? அவ இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருப்பா. தூங்கிட்டால ஒருவேளை. ஏகே புள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? அத்தை தேன்மொழி தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லம்மா அண்ணே தோட்டத்துல இல்ல, அவன் மதியம் பாத்துருப்பா, அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்க பார்த்தேனே. தேன்மொழி இப்ப கூட வீட்டுக்குள்ள வந்துட்டு போனால. பெரியவங்க சின்னவங்க முன்னாடி போய் சொல்லக்கூடாது. குழந்தை போய் சொல்லாது. தெரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் ஏதாவது சமாளிடா. அவங்க ரெண்டு தோட்டத்துல பேசிட்டு இருக்காங்க, ஏதாவது சொல்லி சமாளி. போச்சுதே, அத்தை மட்டும் இப்ப தோட்டத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஏதாவது சொல்லி சமாளிய. உன் பொண்ணு ஆஞ்சிருப்பா, அவளை கூப்பிடு. அவ பிள்ளை தூங்க வச்சிட்டு இருக்கான், அவன் அழுதுகிட்டே இருக்கான், அதான் அவன் தூங்க வச்சிட்டு இருந்தா. நான் மாட்டிக்கிடுவேன். இரு, நான் மீனாவை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். இரு வாரேன். அதுக்கு முன்னாடியே போய் உங்க அண்ணனுக்கு சிக்னல் கொடுப்பா. அம்மாக்கு இனி தெரிஞ்சிடும் நான் வந்தேன். அது வேறயா? விக்கி இல்லம்மா அண்ணே இங்கதான் நின்னுகிட்டு இருந்தான். சுத்தம். டேய் இத சமாளி. அம்மா கிட்ட மட்டும் தப்ப முடியாது. இப்ப மட்டும் அவங்க மாட்டினாங்க, குடும்பத்தை அவமானப்பட்டுவாங்க. தேன் முடியாது, பொண்ணு தேர்ந்த வீட்டுல இருக்க முடியாது. யாரா ஒருத்ததான் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, பெரிய அசிங்கமா போயிடும். தெரியும்ல உனக்கு. ஆனந்தி விக்கி உன்னை ஆனந்தி கூப்பிட்டா பாரு. வந்துட்டு ஆனந்தி. ஆனந்தி இரு வாரேன். நீ எங்கேயும் போக கூடாது. இங்க நில்லு. இல்ல ஆனந்தி ரொம்ப நேரமா விக்கிய கூப்பிட்டுட்டே இருந்தா, அதான். அத அவ பாத்துக்கிடுவா. இவன் உதவி அவளுக்கு என்னைக்குமே தேவைப்பட்டது இல்ல. இங்கே நில்லு. விக்ரமே நீ பொழுதுற மாமா கிட்ட இருந்தா எங்க வந்தா? பொண்ணுத்துறேங்க. நான் இப்பதான் எங்க வந்து பேசிட்டு இருக்காவ. பேசிட்டு இருக்கானா? ஆமாமா, நான் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல. இவன் ஏதோ தோடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தோட்டத்துல தான் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தான், பிறகு இருட்டிட்டு அதான் வீட்டை பக்கம் வந்துட்டோம். நான் வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்மா. அப்படியா? சரி, அவன் பொண்ணுத்துறை கொஞ்சம் வர சொல்லி. என்னைய மாட்டி விட்ட. உன் மவன் தான் மாட்டி விட்டுட்டான். இப்ப அம்மா பொண்ணுத்துல தன்னை கூட்டிட்டு வச்சதாவல எப்படி? தோட்டத்துலதான் இருக்கான். தோட்டத்துலதான் இருக்காரா? என்ன சொல்றீங்க? சுத்தம் என்ன கவனம் தெரியலையா? நான் போய் இல்ல முயற்சி பண்றேன். இல்லம்மா நான் போய் வர சொல்ல தானே. எங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? ஐயோ சும்மா மாட்டிக்கிட்டேன். இங்கதாம்மா நம்ம ஓட்டுக்கு மேலதான் எல்லாரும் மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. அதுக்குதான் படி கிடையாது. அங்கதான் சும்மா ஏறிடுவோம்மா. அப்படியே எல்லாரும் ஏறிட்டோம். தேன்மொழி அவ்வளவு அங்கதான் உட்கார்ந்துருக்கா. எல்லாமே உட்கார்ந்துருக்கோமா. சரி, நீ இங்கே நில்லே, நான் போய் பாத்துட்டு வரேன். நீங்களா? நீங்க மேல ஏறிட மாட்டீங்க, அதுக்கு படி கிடையாது. இருங்க, நான் இங்க சத்தம் கொடுக்க. வேண்டாம் வேண்டாம், ராத்திரி போல கத்தக்கூடாது. நான் கூட்டிட்டு வரேன். சோலி முடிஞ்சது. ப்ளீஸ் மாப்பிள்ள, இப்படியே சமாளிக்க மாப்பிள்ள. நானும் இப்ப சேர்ந்து மாட்டிக்கிட்டேன்னு. நீ மட்டும் இல்ல, நானும் மாட்டிக்கிட்டேன். செத்தோ. நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. பொண்ணு துறையும் தேன்மொழி எங்க? அதான் மாப்பிள்ள சொன்னார்லாமா, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னு. நீங்க 3 பேருமே போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னை சொல்லுங்க. அது வந்துமா தோட்டத்துல இருந்து பொண்ணு துறைய கூட்டுவாங்க. ஆமா அதான் அங்க இல்ல. அப்ப எங்க இருக்கா? சரி, நானே பாத்துட்டு வரேன். பெத்த மோனே, ஐயோ என்ன வேலை பார்த்து வச்சுட்டேன். போச்சு. ஏதாவது ஐடியா பண்ணுங்க. டேய் தரன். டேய் மூலக்கற, உனக்கு நல்ல மூளை வேலை செய்யுமே, பெரிய என்ன பயந்து பிடிக்க. அப்படி இல்ல, அம்மா விஷயத்துல மட்டும் என்னால போய் சொல்ல முடியாது. அதான் ஏதாவது ஒண்ணு பண்ணுமே. சரி ஒரு நிமிஷம் பொறுங்க. மாப்பிள்ள தப்ப முடியாது தான், போயிருக்கிற அம்மா அது தெரியும். ஆனா வேற ஏதாவது குளத்துல பாத்திரக்கூடாது இல்ல. அப்படின்னு அண்ணங்கார என்ன செய்ய போறான்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. நல்ல அண்ணங்கடா, நல்ல தம்பிங்கடா. மீனா குட்டி அது வந்து என் மம்மியில என்ன ஓட விட்டு அடிச்சிராவ. இல்ல எனக்கு தப்பாதான் இருக்கும். நீ போய் தேய்மொழின்னு. என்னால முடியாது. வேற வழி இல்ல. அம்மா பார்த்தா நல்லா இருக்காது. அம்மா கிட்ட நம்ம திட்டு வாங்கிக்கலாம். அது பார்க்க வேண்டாம். சரி மாப்பிள்ள, நான் சொல்றது மாதிரி மட்டும் செஞ்சுருங்க. சரிங்கக்கா. அத்தான் தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியுமா? தெரியும். சாயங்காலம் நைட்டு யாரும் போக மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் அண்ணன் அங்க கூட்டிட்டு போனோம். அங்க இருட்டாலாம் இருக்கும். ஆமா, ஏதாவதுன்னா
அது அண்ணன் பாத்துக்கிடுவான். இருந்தாலும் அம்மா பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. சரிங்கத்தா.